Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு ஜாயின் பண்ண போற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனுக்காக வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து ஸ்காலர்ஷிப் வந்து போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் வந்து ப்ரோ நாங்க வந்து யூஜி கம்ப்ளீட் பண்ண போறோம், நாங்க வந்து பிஜி ஜாயின் பண்ண போறோம், இப்பதான் யூஜி ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல விதமான கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு வரீங்க. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து யாரு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 விதமான ஸ்காலர்ஷிப் வந்து டைரக்டா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து என்ன அப்படிங்கறது A to Z உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க அப் டு எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் ஆவது அட்லீஸ்ட் உங்களால வந்து இந்த 2024 அப்படிங்கிற இந்த அகாடமிக் இயருக்கு உங்களால வாங்க முடியும் அப்படிங்கறது இதுல நீங்க நினைச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த அட்மிஷன் இந்த கவுன்சிலிங்காகவே தனியா வந்து ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்றதுல, கட் ஆஃப் கால்குலேட் பண்றதுல, மற்றபடி டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுல ஏதாச்சும் உங்களுக்கு இஷ்யூ வருது அப்படின்னா எனக்கு கண்டக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறேன். சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். அதாவது டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 15 விதமான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்கே வந்து தெரியறது கிடையாது. கேஸ்ட் வைஸா தனியா வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிப்பு வைஸ் தனியா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இதை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம உங்களுக்கு இதுல வந்து நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இதுக்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டு மொபைல் ஃபோன் மூலியமா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட மாட்டாங்க. யார் வந்து தகுதியான மாணவனோ அவனை மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பல டைப் வந்து இருக்குது. இவங்க வந்து இடபிள்யூ அதாவது பொருளாதாரத்துல எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதை தாண்டி இவங்க வந்து இந்த கம்யூனிட்டி பிரிவினரா சேர்ந்திருக்காங்க அதனால கொடுப்பாங்க. சில பேரோட இன்கம் வந்து ஆண்டு வருமானம் கம்மியா இருக்கு அதனால உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்போம். சில பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து இருப்பாங்க. அவங்களுடைய பசங்க வந்து காலேஜ் வந்து படிப்பாங்க. அவங்க இறந்துருந்தாங்க, அதாவது அந்த அவங்க ஃபாதரும் மதரும் வந்து இறந்துருந்தாங்கன்னா அதுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லாக்டவுன் டைம்ல கோவிட்னால வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பசங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இருந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். RIMC அப்படிங்கிற இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால தான் கொடுக்கப்படுது. இதை ப்ரொவைட் பண்றது யாரு அப்படிங்கிற பார்க்கும்போது டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங், அதாவது இந்த ராஷ்டிரியா இந்த இந்தியன் மிலிட்ரி அந்த ராணுவ காலேஜில் நீங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத சொல்றாங்க. எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து 4000 ரூபாய் வரைக்கும் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சில ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. பட் 12 மாசத்துக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஈச் மந்த் உங்களுக்கு வந்து 4000 ரூபாய் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க வந்து மிலிட்ரி காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இது அப்ளை பண்ணக்கூட மோட் வந்து ஆஃப்லைன் மோட் தான். அப்ளை ஆஃப்லைன் த்ரூ டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இந்த ஆஃபீஸ் போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. இதை நீங்க வந்து இந்த ஆஃபீஸ் வந்து சென்னை சைதாப்பேட்டில் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்க அதர் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த காலேஜோட இந்த டிபார்ட்மெண்டோடைய அஃபீஷியல் இமெயில் ஐடி அஃபீஷியல் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஃபர்தரா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கான்டாக்ட் யூஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டூடெண்டோட கவர்னன்ஸ் சிஸ்டமும் இதுல வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. வேற ஃபர்தரா நீங்க ஏதாச்சும் கவர்னன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க வந்து ஃபைல் வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கான டைரக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் போயிட்டு செக் பண்ணுங்க.
ஓகே, அதே மாதிரி நம்ம செகண்டா பார்க்க போற அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து டெசிடட் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஸ்காலர்ஷிப் இன் தமிழ்நாடு. அதாவது அரசு துறையில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பசங்களுக்கு அவங்களுடைய பொண்ணுங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுவுமே யார் பண்றாங்க அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கான ஃபீஸ் வந்து பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், அதர் ஐட்டம்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஃபீஸ் இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூஜி லெவல்ல வரைக்கும் உங்களுக்கு அப் டு, அதாவது நீங்க ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து யூஜி லெவல் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. உங்க ஃபாதரோ மதரோ வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துகிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் காரணமா இறந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுவாங்க, எலிஜிபிள் ஆகும். ஸோ நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்லைன் மோட்ல அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், நீங்க ஸ்கூல்ல இருந்து யூஜி லெவல், யூஜி கம்ப்ளீட், அண்டர் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்டா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி ஸ்காலர்ஷிப். நீங்க பிஹெச்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் பர்சிங் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஃபுல் டைம் பிஹெச்டி. நீங்க ஃபுல் டைம்ல ஒரு ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்ல, ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில போயிட்டு நீங்க வந்து பிஹெச்டி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ளிகண்ட் மஸ்ட் ஸ்கோர்டு 60% ஆஃப் மார்க் இன் போஸ்ட் கிராஜுவேட். பிஜில நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா வந்து 60% மேல வந்து மார்க் எடுத்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹூ பர்சிங் ஏ பார்ட் டைம் கோர்ஸ் ஆர் இன் ரெசிப்ட் எனி அதர் ஸ்காலர்ஷிப் இன் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. அதாவது வேற ஏதாவது நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க டிஸ்டன்ஸ்லயோ இல்ல வந்து கரஸ்பாண்டிங் கோர்ஸ்லயோ நீங்க வந்து பிஹெச்டி பண்றீங்க அப்படியே இதுக்கு நீங்க வந்து எலிஜிபிலிட்டி வந்து கிடையாது அப்படிங்கறதையும் அவங்க வந்து சொல்றாங்க. இதுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து பெர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ஃபோர்த்தா நம்ம பார்க்க போற ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இவிஆர் நாகமை ஸ்காலர்ஷிப் இன் தமிழ்நாடு. டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. இது வந்து யாருக்காக அப்படின்னா பெண்களுக்கு உண்டான ஒரு ஸ்காலர்ஷிப். நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கலைக்கல்லூரியில நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இவிஆர் நாகமை அப்படிங்கிற இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கான அவார்ட்ஸ் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வேரியபிள் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வந்து கான்செப்ட் படி உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஃபோர்த்தா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப், அதாவது சிஎஸ்எஸ்எஸ் அப்படிங்கறத சொல்லுவோம், CSSS அப்படின்னு சொல்லுவோம். இது யாருக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. ஷார்ட்டா நம்ம வந்து MHRDன்னு சொல்லுவோம். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து யாருக்காக வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து யூஜி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து கொடுக்குறாங்க. அதாவது 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா யூஜி வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்றீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது இது நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து 12th வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 60% ஆஃப் ஹையர் செகண்டரி, அதாவது 12th வந்து 60% மார்க் எடுத்திருக்கீங்க. கம்யூனிட்டி வந்து அண்ட் சப்ஜெக்ட் பேஸ்டு உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து மாறுபடும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. யூஜி இயர்லி உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்க பிஜி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் வரைக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது வந்து மத்திய அரசாங்கம் ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதுனால scholarships.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க டைரக்டா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த ஸ்கீம் வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஒன்ஸ் எந்தெந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், எதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற ஸ்காலர்ஷிப்புக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுங்க. எல்லாருமே வந்து நம்ம கிடைக்கிற வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்காலர்ஷிப்புமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. நிறைய நபர்கள் தகுதி இல்லாத நபர்களுமே வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை 100% அவங்க வந்து ஒரு தகுதியான ஒரு மாணவனா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு தான் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 6th பார்க்க போற ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டு சன் அண்ட் டாட்டர் ஆஃப் டிசபிலிட்டி பர்சன். அதாவது வந்து உங்களுடைய அம்மா அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உடல் ஊனமுற்றவர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து யார் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்றாங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது கமிஷனரேட் ஆஃப் வெல்ஃபேர் அண்ட் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஃபினான்சியல் அசிஸ்ட் அப் டு உங்களுக்கு வந்து 6,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பெர் இயருக்கு உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கறத பார்க்கும்போது கண்டிப்பா வந்து
டிசபிலிட்டி பர்சனா வந்து இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா வந்து வச்சுக்கணும். வெல்ஃபேர் போர்டுல நீங்க வந்து ஒரு மெம்பரா வந்து இருக்கணும் அப்படிங்கறதும் சொல்றாங்க. இது வந்து யாருக்காக ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகபிள் டு ஸ்டூடெண்ட் ஃப்ரம் 11th டு போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற சொல்றாங்க. இன்க்ளூடிங் ஐடிஐ, பாலிடெக்னிக், டிப்ளமோ கோர்சஸ் ஆல்சோ நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான மோடு வந்து ஆஃப்லைன் மோடு தான். அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் ஆஃப் டிசபிலிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டரேட்ல இருக்கக்கூடிய சமூக நலத்துறையில உள்ள போயிட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும். அங்க ஆஃபீஸ்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி நீங்க வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 7th நம்ம பார்க்க போற ஸ்காலர்ஷிப் இது யாருக்காக அப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் ஃபார் டிசபிலிட்டி பெர்சனுக்கு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசபிலிட்டி பெர்சனா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப்புமே அவங்களுக்குமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து மாற்றுத்திறனாளி நலத்துறையில தான் வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து அதே மாதிரி சேமா அந்த ஆஃபீஸ்ல தான் போயிட்டு அப்ளை பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு பெர் ஆனம் வந்து 7,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 9th இருந்து போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற லெவல்ல வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இன்க்ளூடிங் வொகேஷனல் குரூப், ப்ரொஃபஷனல் குரூப், மெடிக்கல் லைனு, இன்ஜினியரிங் லைன்ஸ் இதுல இருக்கக்கூடியவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. உங்களுடைய மார்க் அட்லீஸ்ட் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா வந்து 40% ஆஃப் மார்க்ஸ் நீங்க கண்டிப்பா வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. அதே மாதிரி எயித்து நம்ம பார்க்க போற ஸ்காலர்ஷிப் வந்து பொறுத்த வரைக்கும் ஸ்காலர்ஷிப் ஃபார் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டுவார்ட்ஸ் பர்ச்சேசிங் ஆஃப் புக்ஸ் அண்ட் நோட்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்க வாங்குறதுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இது அப்ளிகபிள் ஃபார் மாற்றுத்திறனாளிகள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் ஓகே, பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட், ஸ்காலர்ஷிப் INR அமௌண்ட்ல பெர் மந்த் உங்களுக்கு வந்து 100 ரூபாயில இருந்து உங்களுக்கு வந்து 300 ரூபாய் வரைக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 100 ரூபாய். அதே மாதிரி 6th to 8th 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு வந்து 300 ரூபாய் வந்து இந்த கான்செப்ட் படி உங்களுக்கு வந்து அந்த புக்ஸ், மெட்டீரியல்ஸ், அந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதவித்தொகையா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்குமே நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி 9th நம்ம பார்க்க போற ஸ்காலர்ஷிப் வந்து இது யாருக்காக அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் ஃபார் பிசி, எம்பிசி, டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது வந்து பிளாக்வேர்டு கிளாஸ் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட். சீர்பான்மை நலத்துறைக்கு கீழே இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பை உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பிளாக்வேர்ட் கிளாஸ், மோஸ்ட் பிளாக்வேர்ட் கிளாஸ்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, பிளாக்வேர்ட் கிளாஸ் அண்ட் மோஸ்ட் பிளாக்வேர்ட் கிளாஸ் அண்ட் மைனரி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. இது வந்து யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில கண்டிப்பா நீங்க வந்து 3 இயர் டிகிரி கோர்சஸ் அப்படி இல்லைன்னா பாலிடெக்னிக், டிப்ளமோ கோர்சஸ் நீங்க வந்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதை கம்ப்ளீட் பண்ணிருக்க கூடாது, அதை படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஆண்டு வருமானம், உங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து 50,000க்குள்ள வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. இதுக்கான டியூஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ் அண்ட் அதர் கம்பல்சரி ஃபீஸ் இதெல்லாமே வந்து சேர்த்து உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பெர் ஆனமா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை த்ரூ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் ஆஃப் பிளாக்வேர்ட் கிளாஸ் அண்ட் மைனாரிட்டி வெல்ஃபேர் அப்படிங்கிற இந்த போர்டில் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கான வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த வெப்சைட்ல தான், அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் அதுல வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் வந்து கொடுத்துருப்பாங்க வெல்ஃபேர் ஸ்கீம்ல. அதில் போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆஃப்லைன்ல அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சம்மந்தப்பட்ட அந்த ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து இதுல வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல டீடைலா உங்களுக்கு எல்லாமே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க, நீங்க வந்து செக்அப் பண்ணுங்க. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போற ஸ்காலர்ஷிப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது இன்சென்டிவ் ஸ்காலர்ஷிப் ஃபார் ரூரல் எம்பிசி டிஎன்சி கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது வந்து எம்பிசி டிஎன்சியா இருக்காங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் பிளாக்வேர்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுமே வந்து அந்த மிக பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் தான். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க வந்து தேர்ட் டு 6th வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கணும். எம்பிசி டிஎன்சி கேட்டகரியா இருக்கணும். உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 25,000 ரூபாய் அப்படிங்கறதும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ஆனமா உங்களுக்கு வந்து 500 இருந்து அப் டு உங்களுக்கு வந்து 1000 rupees வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது வந்து கிளாஸஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு 500ம் 6th ஸ்டாண்டர்டுக்கு மேல உங்களுக்கு வந்து 1000 rupees உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதை நீங்க பாத்துக்கோங்க.
பேரறிஞர் அண்ணா மெமரியல் அவார்ட்ஸ். இது வந்து ரெண்டும் வந்து சேம் தான். இது யாரு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கொடுக்குறாங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ ராணமா உங்களுக்கு வந்து 3000 rupees வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதை ஃபர்ஸ்ட் அந்த தந்தை பெரியார் மெமரியல் அவார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பா நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் இப்போ கரண்டா நீங்க வந்து பாலிடெக்னிக், டிப்ளமோ இது ரிலேட்டடா நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா மெமரியல் அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கு மேல நீங்க வந்து ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு யூஜி, பிஜி, ப்ரொஃபஷனல் கோர்ஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங், லா இது ரிலேட்டடா நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதை நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் வந்து வித்யான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஸ்காலர்ஷிப்பை இதை பத்தி தனியாவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே வந்து யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா சரோஜினி தாமோதரன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல தான் போயிட்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அப்படிங்கறதுனால நீங்க அப்ளை பண்ற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இதுல வந்து ஒரு தகுதியின் அடிப்படையில மெரிட் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு வந்து இந்த வித்யான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த ஸ்காலர்ஷிப் திட்டத்து மூலியமா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய குடியிருப்பு, உங்களுடைய ரெசிடென்டல் அப்படிங்கிறது ஆந்திரா, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா, தெலுங்கானா அப்படிங்கிற இந்த பீப்புள்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு ஆல்சோ இன்க்ளூடிங் தமிழ்நாடு இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளிகண்ட் மஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 10th SSLCல வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிருக்கணும். SSLCக்கு மேல 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கிற பார்க்கும்போது 2 லட்சத்துக்குள்ள நீங்க வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து எவ்வளவு வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது 6000 rupees வந்து உங்களுக்கு வந்து பெர் ஆனத்துல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா சரோஜினி தாமோதரன் அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷன் வெப்சைட்ல போயிட்டு வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத மேல உங்களுக்கு இந்த இடத்துல ஐ பட்டன் லிங்க் கொடுத்துறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், செக் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், அதாவது NTSCன்னு சொல்லுவோம். இதையுமே எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஸ்டைஃபண்ட், இந்த ஸ்காலர்ஷிப் வந்து முழுக்க வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. இந்த வருஷம் நீங்க 10th வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்துக்கான ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1250 ரூபாயில இருந்து உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 2000 ரூபாய் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் மோட் வந்து ஆஃப்லைன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபைனலா பார்க்க போற ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் ஃபார் SC ST ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறத சொல்லுவோம். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சம்பந்தப்பட்ட அந்த ஒரு ஆஃபீஸ்லயே வந்து இன்ஸ்டியூட்லயுமே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாவே வந்து வெப்சைட்டும் வந்து இருக்குது. இன்னும் வந்து எனபிள் பண்ணல, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே உங்க சம்பந்தப்பட்ட அந்த நீங்க படிக்கக்கூடிய காலேஜ்லயே உங்களுக்கு வந்து எல்லாமே டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இது எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் வீடியோவா ஷேர் பண்றேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ, இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்காலர்ஷிப்ல நீங்க எந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் ஸ்காலர்ஷிப் வந்து இருக்கு அப்படிங்கறத நான் உங்க வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சவங்க மறக்காம வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய காலேஜ் மேட்டுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.